So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன டீமன் ஸ்வார்ட்னு ஒரு தரமான ஃபேண்டசி ஆக்ஷன் கதை. படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கருப்பு டிராகன் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீய சக்தி நல்ல மந்திரவாதிகளால அழிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப மறுபிறவியால அதே டிராகனோட ஆன்மா யாரோ ஒரு மனுஷனுக்குள்ள மறைஞ்சிருக்குங்கிற தகவல் வில்லனுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால இப்ப அந்த டிராகனை எழுப்புறதுக்கு வில்லன் என்னென்ன சதி வேலையெல்லாம் பாக்குறான். இதுக்கிடையில ஹீரோ உள்ள பூந்து மனித உலகத்தை காப்பாத்த இவ்வளவு போராடுறான். இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அதுவும் கிளைமாக்ஸ்ல வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஓபனிங் சீன்ல இரவு நேரத்துல ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யமான காட்டை காட்டுறாங்க. அதுக்கு நடுவுல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடு. ஆக்சுவலா அது வீடு மட்டும் கிடையாது, ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரியும் இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு தொப்பிக்காரன் ஒருத்தன் சாப்பிடலாமேன்னு வந்திருப்பான். ஆக்சுவலா இவன் சாதாரண ஆள் கிடையாது, மந்திர தந்திரங்கள்ல கை தேர்ந்த ஆளு. மூஞ்ச பாக்கும்போது லைட்டா முட்டை போட்ட மாதிரி புசு புசுன்னு தான் இருக்கும். ஆனா பையன் அரக்கர்களை வேட்டையாடுறதுலயும் திறமையான ஆளு. டைனிங் டேபிள்ல வந்து உட்காரும் போது கண்ணுக்கு முன்னாடியே நம்ம கதையோட வில்லன் சமைச்சிட்டு இருக்கான். உடனே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில பொண்ணுங்க பக்கத்துல வந்து லைட்டா தடவி தடவி பேசுறானுங்க. ஆனா தொப்பிக்காரனுக்கு பெண்கள் மேல பெருசா ஈர்ப்பே கிடையாது. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு தான் வேணும்னு வம்படி அணிக்கிறான். வில்லனும் டோஃபன் சொல்லப்படக்கூடிய உணவை கட் பண்ணி கொடுப்பான். யோ, என்னையா அது இவ்வளவு கேவலமா இருக்கு? இது பாரு, எனக்கு பன்னிக்கறி தான் வேணும். ஐயா, பன்னிக்கறி எதுவும் இல்லையே, ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா ஒன்ன மாதிரி மனித உருவத்துல இருக்க தவளை அரக்கனோட இறைச்சி தான் எனக்கு வேணும். தன்னை பத்தின உண்மை தெரிஞ்சதால வில்லனுக்கு சம கோபம். கறிவெற்ற அருவால கரெக்டா தொப்பிக்காரனை பத்தி தூக்கி போட பையன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். இருந்தாலும் தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்துருவான். இதை கவனிக்கக்கூடிய வேலைக்கார பொண்ணுங்க உடம்புல இருக்க துணிகளை பயன்படுத்தி தொப்பிக்காரனோட கையை காலனி எல்லாத்தையுமே வளைச்சு கட்டி போட்டானுங்க. ஆனா தொப்பிக்காரன் அதையெல்லாம் கேட்காம சொர்க்கத்தோட விதியை நான் எப்பவுமே கடைபிடிக்கிறேன். உலகத்துல யாரெல்லாம் தீய சக்தியை வணங்குறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் அழிப்பேன்னு ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நிமிஷமே கட்டி போட நினைச்ச துணிகள் எல்லாமே காத்துல கிழிஞ்சு பறகுது. ஆக்சுவலா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்னோட பேரு டுங்ஃபோ, ஆனா அரக்கர்களை பொறுத்த வரைக்கும் என்னோட பேரு டைகர் டுங்ஃபோ. வேலைக்கார பொண்ணுங்களுக்கு சம கோவம். நடா வந்துட்டு டைலாக்கா பேசிட்டு இருக்கேன்னு ரெண்டு பேர் தாக்கலாமே ஓடி வருவாளுங்க. ஆனா இவன் தாங்கிட்ட இருக்க இசைக்கருவியை வாசிக்க ஆரம்பிச்சதுமே ஒட்டமொத்த பேரோட காதும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. கூடவே நொடி பொழுதுல அங்க இருந்த 4 பொண்ணுங்களையுமே குத்தி கொன்னுட்டான். வெள்ளம் ஒரு பக்கத்துல மரண பயத்தோட ஒளிஞ்சிட்டு இருப்பான். அப்பதான் தொப்பிக்காரனும் சொல்லுவான், இங்க இருக்க எல்லா அரக்கர்களும் என்னோட இசையை கேட்டு பயந்து மிரண்டுட்டாங்க. ஆனா நீ ஒருத்தி மட்டும் தான் என்னோட இசைக்கு மயங்கல. இதுக்கப்புறமும் நடக்கிற எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்க்க போறியா? நாக அரக்கி, ஒழுங்கா வெளியில வா. இப்படி சொன்னதுமே பக்கத்துல இருக்கக்கூடிய ரூமோட திரைகள் லைட்டா விலகுது. பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவளுக்குள்ள நாக அரக்கியோட சக்தி இருக்கு. பொதுவா மத்த அரக்கர்களை விட இவ 1000 ஆண்டுகள் பயங்கரமா தியானம் பண்ணிருக்கா. அதனாலதான் தொப்பிக்காரனோட மந்திர இசையால இவ பெருசா பாதிக்கப்படல. டே தம்பி, இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மந்திரவாதிகளை என் கையாலேயே கொண்டிருக்கேன். இன்னைக்கு நீ 1001. தொப்பிக்காரனுக்கு சிரிப்பு தாங்கல. ரொம்ப ஆட்டம் போடாத, இன்னைக்கு நான் உன்னோட கதையை முடிப்பேன். ஏன்னா அவங்க அரக்க குலத்தோட ராணி. அதான் அந்த கருப்பு டிராகன் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிடுச்சு. அதனால உங்களை அழிக்கிறதும் எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு இசை கருவியை வச்சு தாக்கலான்னு பாப்பான். ஆனா ரொம்ப அசால்ட்டாவே நாக அரக்கி அதையெல்லாம் தடுத்துட்டா. திடீர்னு பாக்கும்போது உட்கார்ந்துகிட்டு இருந்த ஆளையே காணோம். எங்க போயிட்டான்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது நாக அரக்கி தன்னை ஒரு முழுமையான அரக்க பாம்பா மாத்தி மேல் பக்கத்துல இருந்து தொப்பிக்காரன் அசந்த நேரம் பார்த்து அவன் அப்படியே லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிடுவா. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல பவுண்டி ஹண்டர்ஸ காட்டுறாங்க. அதாவது அரக்கர்களை குறிப்பிட்ட பணத்துக்காக கொலை பண்ணக்கூடிய ஆளுங்க. இதே இடத்துல தான் ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் வேலை பாக்குறாங்க. ஏற்கனவே ஒரு சில அரக்கர்களை பணைய கைதிகளாவும் பிடிச்சு வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா அந்நிய மாதிரி சடையெல்லாம் வச்சிருக்கான்ல, இவன் தான் இந்த இடத்தோட தலைவன். பவுண்டி ஹண்டர்ஸ்லயே இவனுக்கு தான் பலம் அதிகம். கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் தங்கச்சியும் வருவாங்க. சந்தேகத்துல அல்ல கையும், என்னப்பா ஏதாவது அரக்கர்களை பிடிச்சிங்களா? இல்ல, நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்தோம், எங்களால யாரையுமே பிடிக்க முடியல. அட, என்னையும் அப்படி பண்ணிட்டு இருக்க? எங்க தலைவரை பாரு, நெருப்பு கக்கக்கூடிய ஒரு அரக்க பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. வாயிலிருந்து புகையா விட்டுட்டு இருக்கா. ஆத்தாடி, காதலிச்சு கிஸ் பண்ணலான்னு போனா கூட உதடு கருகிடும் போலயே. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. நீ எதுக்காக இங்க வந்த? அதுவா, அரக்கர்களை பிடிக்கணும்னா அதுக்கு நல்ல நேரமும் நல்ல ராசியும் வேணும். அதான் உங்ககிட்ட ஏதாவது மந்திர பொருள் இருக்கான்னு வாங்கிட்டு போக வந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு, என் கூட வா. இன்னைக்குதான் கொய் சக்தி இருக்கக்கூடிய ஒரு அரக்க மீனை பிடிச்சிட்டு வந்தோம். என்னன்னு கூண்டுக்குள்ள வந்து பார்த்தா அது ஒரு அரக்க பொண்ணு. இவளுக்குள்ளயும் நிறைய மேஜிக் பவர் இருக்கு. ஆனா இவளோட உண்மையான அடையாளம் வெறும் மீன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த லேட்டா தான் நம்ம கதையோட ஹீரோயின். சந்தேகத்துல ஹீரோவும், யோ இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? முட்டாள், உனக்கு குய் சக்தி இருக்க பெண்களை பத்தி தெரியாதா? அவங்களோட கண்ணீருக்கு அவ்வளவு மதிப்பு. வருஷத்துல 2-3 தடவை மட்டும் தான் அவங்க அழுவாங்க. ஒருவேளை அந்த கண்ணீரை மட்டும் நீ குடிச்சேன்னு வைவேன், உனக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டும். அப்படியா? ரொம்ப சூப்பரா போச்சு. ஒரு 2 குடம் எனக்கு கொடுங்க. டேய், குடமெல்லாம் வராதுடா, தோ இந்த டப்பா அளவுக்கு தான் வரும். சரி, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து டப்பா வாங்கிட்டு ஹீரோ வெளியில வந்துட்டான். கட் பண்ண இதே டைம்ல இரவு நேரத்துல ஆத்தங்கரையை ஒட்டி ஒரு அம்மா துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. சடனா காட்டுக்குள்ள இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது. ஆஹா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. துணிமணி எல்லாம் பேக் பண்ணும்போது கரெக்டா தண்ணிக்குள்ள இருந்து
இருந்து ஒரு தவளை அரக்கன் தன்னோட நாக்க பயன்படுத்தி அந்த அம்மாவை லபக்குன்னு தண்ணிக்குள்ள போட்டு இழுத்துட்டான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஹீரோவும் தங்கச்சியும் இவங்க வாங்கிட்டு வந்த அந்த கண்ணீர் துளிகள் இருக்கு இல்லையா, அதை குடிச்சு அதிர்ஷ்டம் வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தன் நம்ம ஹீரோவையும் தங்கச்சியும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தங்கச்சி சாட்டையை வச்சு அடிக்க பாப்பா. ஆனா ஃபாலோ பண்ண ஆளு அந்த சாட்டையவே பிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு வயசான ஆளு. யோ பெருசு, யாரையா நீ? எதுக்கே இந்த டைம்ல எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இந்த பர்மா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு அரக்கன். அண்ணா பாத்தியா, இந்த ஆளு ஒரு அரக்கனா? ரொம்ப நல்லதா போச்சு. நீ கண்ணீர் தண்ணியை குடிச்சதும் போதும் உனக்கு அதிர்ஷ்டம் கொட்டுது பாரு. சரி சரி, நேரத்தை வீணாக்காத, உடனே கைத்த போட்டு கட்டு. இந்த ஆளை கொடுத்து பவுண்டி ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கலாம். இல்ல இல்ல, ரொம்ப அவசரப்படாதீங்க, உங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருக்குன்னு ஒரு சில வெள்ளி கட்டிகளை காட்டுவாரு. நம்மளுக்கு பணத்தை காட்டினா போதும் மொத்தமா மயங்கிடுவான். அதனால தங்கச்சி, இந்த உலகத்துல நல்ல அரக்கர்களும் இருக்காங்க, கெட்ட அரக்கர்களும் இருக்காங்க. அதனால இவரு ரொம்ப நல்லவரு. அடைச்சி வாய மூடு, பணத்தை பார்த்தா போதும். நீ எப்ப பாரு ஆளே மாறிடுற. சரி சரி விட்டுத்தல, பவுண்டி ஹண்டர்ஸ் போனாலும் இதே பணம் தான் கிடைக்க போகுது. அதை இந்த தாத்தா கிட்ட இருந்து வாங்கினா மட்டும் என்ன தப்பு? சரி வா, நம்ம நேரா வீட்டுக்கு போகலாம். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா. யோ என்னதான் அவன் பிரச்சனை? எனக்கு ஒரு அழகான பேத்தி இருக்கா. கொஞ்ச நாளாவே நாங்க காடுகளுக்குள்ள பதுங்கிதான் வாழ்ந்திருந்தோம். ஆனா இப்ப வெளி உலகத்தை சுத்தி பார்க்கலாமே இந்த காட்டு பகுதிக்கு வந்தோம். அப்ப அடையாளம் தெரியாத ஒரு சில பேரு என்னோட பேத்தியை கடத்திட்டு போயிட்டாங்க. என் கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா அவங்க பவுண்டி ஹண்டர்ஸா தான் இருப்பாங்க. சோ அதனால நீதான் எனக்கு அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுக்கணும். சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், யோ பெருசு, நீ நினைச்சது ரொம்ப சரிதான். உன்னோட பேத்திய பவுண்டி ஹண்டர்ஸ் தான் பிடிச்சிருக்காங்க. அவ இன்னும் சிறைக்குள்ளதான் இருக்கா. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னால அங்க இருக்க அந்நியனை தாண்டி கண்டிப்பா உள்ள போய் அவளை காப்பாத்திட்டு வெளியில வரவே முடியாது. ஏன்னா நினைக்கிறத விட அவனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சோ எங்களை ஆள விட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆனா திடீர்னு பெருசு நம்ம ஹீரோவை பக்கத்துல வர சொல்லி ஏதோ ஒரு சீக்கிரட்டான விஷயத்த சொல்லுவாரு. ஹீரோவோட முகமே டக்குன்னு மாறி போயிடும். இவ்வளவு நேரமா முடியாதுன்னு சொன்னவன் இப்ப நான் உங்களுக்காக உங்க பேத்தியை காப்பாத்தி கொடுக்குறேன்னு அப்படியே பிளேட்டை மாத்திட்டான். தங்கச்சிக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அண்ணனோட பேச்ச மீறியும் செயல்பட முடியாது. அதனால அமைதியா இங்க இருந்து ஹீரோ கூட கிளம்ப ஆரம்பிக்கிறா. அடுத்த இதே டைம்ல ஆத்தங்கரையில துணி துவச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இருக்கால, அவ இப்பதான் கண்ணை முழுகிறா. தான் எங்க இருக்கோன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய குகை. கண்ணு கட்டுற தூரத்திலேயே ஒரு அரக்கன் குழம்பு குண்டால எதையோ ஒண்ணு சமைச்சிட்டு இருக்கான். இந்த சின்ன கேப்ல எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ளேயே அங்க வந்த வில்லன் தன்னை ஒரு அரக்க தவளையா மாத்தி நாக்க வச்சு கொத்த அந்த புளிய வளைச்சு புடிச்சிட்டான். அவ்வளவுதான், இவளோட கதை முடிஞ்சு. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல பவுண்டி ஹண்டர்ஸோட கோட்டைக்கு நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. கூண்டுக்குள்ளதான் நம்ம ஹீரோயின் இருக்கா. அவளுக்கு பக்கத்திலேயே ஜெர்சின்னு இன்னொரு பொண்ணு இருக்கா. இந்த பாரு, உன் தாத்தா உன்னை காப்பாத்த சொல்லி நிறைய பணம் கொடுத்திருக்காரு. அதனால சீக்கிரமா வெளியில வா, இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். முடியாது, இந்த ஜெர்சிங்கிற பொண்ணும் என் கூட வந்தா மட்டும்தான் நான் இந்த இடத்த விட்டு வெளியில வருவேன். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, எங்க கழுத்துல வித்தியாசமான ஒரு லாக்கெட் மாட்டப்பட்டிருக்கு. இது வடக்கு திசையில இருக்க ஒரு புல்லாங்குழலோட பிணைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் தப்பிக்க முயற்சி பண்ணா கூட யாராவது அந்த புல்லாங்குழல வாசிச்சா போதும் எங்க ரெண்டு பேருக்குமே மூச்சு திணறி சம்பவத்திலேயே இறந்து போயிடுவோம். அண்ணா, அப்படின்னா நீ இவங்களை காப்பாத்திட்டு உடனே வெளியில போ, நான் போய் அந்த புல்லாங்குழல கொண்டு வரேன்னு கோட்டையோட வடக்கு திசையை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறா. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா வழியில ஒரு மிகப்பெரிய ஆந்தை சிலை இருக்கு. அதோட முதுகு பகுதியில தான் இவ தேடி வந்த புல்லாங்குழலும் இருக்கு. சரி, அதை எடுக்கலான்னு பார்த்தா இவளால முடியல. அப்ப லெப்ட் பக்கமா திருப்பாத, ரைட் பக்கமா திருப்பு, அப்பதான் அதை உன்னால எடுக்க முடியும்னு குரல் கேக்குது. என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம தங்கச்சியும் அதே மாதிரியே ரைட் சைடு திருப்பி லைட்டா இழுக்கும் போது புல்லாங்குழல் கையோட வந்துருச்சு. ஐ சூப்பர், உங்க உதவிக்கு நன்றின்னு டக்குன்னு முன்னாடி பார்க்கும்போது அதே இந்த கோட்டையில வேலை பார்க்கக்கூடிய அடியாளுங்க. அவ்வளவுதான், துண்ட காணோம் துணிய காணோம்னு தங்கச்சி தெரிச்சு ஓட வழியில நம்ம ஹீரோ நிக்கிறான். வேற வழி இல்லாம துரத்தி வந்த காவலர்களை அடிச்சு அங்க இருக்க குண்டுக்குள்ள லாக் பண்ணிட்டு 4 பேரும் எஸ்கேப் ஆகி பாதுகாப்பா காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இங்கதான் அந்த தாத்தாவும் இருக்காரு. அதுக்கப்புறமா கழுத்துல இருக்க பெல்ட் ரிலீஸ் பண்ணிட்டு, பெருசு, நீ சொன்ன மாதிரியே உன் பேத்திய காப்பாத்திட்டேன். இதுக்கப்புறமா என்ன தொலை பண்ணாத. தம்பி தம்பி அவசரப்படாதப்பா, இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. என்னய்யா? சரியா இன்னும் 3 நாளைக்கு அப்புறமா ஒரு சந்திர கிரகணம் வரப்போகுது. இது 100 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது. சோ அது வரைக்கும் நீ என்னோட பேத்திய பாதுகாப்பா உன் கூடயே வச்சுக்கணும். இந்த பாரு பெருசு, என்ன பத்தின ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்பேன்னு அர்த்தம் கிடையாது. ஓ அப்படியா? கொஞ்சம் பக்கத்துல வான்னு இன்னும் ஏதோ ஒரு ரகசியத்தை பத்தி பேசுறாங்க. ஹீரோ இந்த முறையும் தாத்தா சொன்னதை கேட்டு மிரண்டு போயிடுவான். பட் அது என்ன சீக்கிரட்னு தெளிவா காட்டல. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு ஹீரோ மத்த பேரையும் தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். நேரமும் போக அன்னைக்கு நைட் ஆகுது. யாருக்கும் தெரியாம தங்க கட்டிகளை உருக்கி அவன் ஏதோ ஒரு வித்தியாசமான மருந்தை உருவாக்கிட்டு இருப்பான். சடனா கதவு திறந்துகிட்டு தங்கச்சியும் உள்ள வருவா. பயந்து போன ஹீரோ அந்த மருந்துகளை மறைச்சு வச்சிருவான். ஏண்டி, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி டக்குன்னு கதவு திறக்காதன்னு. நம்ம கிட்ட இருக்க செல்வ செழிப்பான பொக்கிஷங்களை யாரும் பாத்திர கூடாது, உனக்கு தெரியாதா? ஆமா ஆமா, அப்படியே தெரிஞ்சு கிழிச்சிட்டாலும் எனக்கு ஒரு உண்மையை சொல்ல, எதுக்காக அந்த ஹீரோனை இங்க கூட்டிட்டு வந்த? அந்த தாத்தா உங்ககிட்ட ஏதோ ஒரு சீக்கிரட்டை பேசுறான், அது என்னன்னு கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. இந்த பாருமா, அண்ணன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பா நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல விஷயமா மாறும். அதனால இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த மருந்தை மறக்காம குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு. பதிலுக்கு தங்கச்சியும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல வில்லனை பாக்குறதுக்கு நாக அரக்கியோட அடியால் ஒருத்தி வந்திருக்கா. இவள நம்ம ஷார்ட்டா டுஞ்சின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்பதான் வில்லனும் கேட்பான், ஏண்டி அடிக்கடி அந்த நாக அரக்கிக்கு தெரியாம இங்க வந்துட்டு இருக்க? நாளை பின்ன பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுவ? அதான் நீங்க இருக்கீங்கல்ல,
எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பார்க்க மாட்டீங்க, இப்படி எல்லாம் பேசி பேசிதான் எங்களோட வாழ்க்கையவே கெடுக்கிற. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க தலைவரே, நம்ம நினைச்சபடி திட்டம் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. நாக அரக்கைக்கு தேவையான எல்லாவித ஆன்மாக்களும் கிடைச்சாச்சு. இன்னும் சரியா 3 நாள் கிரகணத்துக்காக காத்திருந்தா மட்டும் போதும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அந்த மருந்தை உருவாக்கிட்டீங்களா பாரு. சரியா 120 ஆட்களை பலி கொடுத்து நான் இந்த வித்தியாசமான மருந்தை உருவாக்கி இருக்கேன். இன்னைக்கு நைட்டு நம்மளோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல டைலாக் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல தன்னோட அறையை விட்டு ஹீரோ வெளியில வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வரும்போது தான் கூட ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருப்பால, அவ ரத்த வெள்ளத்துல சுருண்டு கீழே கிடக்குறா. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது பவுண்டி ஹண்டர்ஸோட ஆளுங்க இங்க வந்தாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ தடுக்க பார்த்தேன். ஆனா அவங்க ஹீரோயின் தாத்தா அப்புறம் உங்களோட தங்கச்சி இந்த 3 பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்க. இத சொல்லி முடிச்சிட்டு பாவம் அந்த ஃப்ரெண்டுக்கார புள்ள இறந்து போயிட்டா. அவளோட உடம்பும் காத்தோட காத்தா அழிஞ்சு போயிடுச்சு. அடுத்த இதே டைம்ல அண்ணியனை காட்டுறாங்க. கடத்திட்டு வந்த தாத்தாவை கட்டி போட்டு கத்தியை வச்சு பயங்கரமா குத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன தைரியம்? நான் வேட்டையாடி கொண்டு வந்த ஆளையே தப்பிக்க வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் சரியான தண்டனை. அணுவா உன்னை சித்திரவதை பண்ணி சாகடிப்பேன். இல்ல உன்னால முடியாது. கண்டிப்பா எங்களை காப்பாத்த ஒருத்தன் இங்க வருவான். தோடா பவுண்டி ஹண்டர்ஸ்லயே நான் தான் பலசாலி. என்ன எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் எவனுக்குடா இருக்கு? டக்குன்னு அப்ப 2 அடியாளுங்க பறந்து வந்து தொப்புன்னு கீழே விழுறானுங்க. திரும்பி பார்த்தா முன்னாடி நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். டே முட்டாள், என்னாச்சு உனக்கு? மனிதனா இருந்துகிட்டு எதுக்காக அரக்கர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க? இப்போதைக்கு நான் சொல்ற நிலைமையில இருந்தாலும் கண்டிப்பா நீ கேட்கிற நிலைமையில இருக்க மாட்ட. அதனால பேசி நேரத்தை வீணாக்க வேணாம். உடனே சண்டையை ஸ்டார்ட் பண்ண. கடுப்பான அன்னியன் பையன் தம்மத்துண்டு கத்தியை தூக்கிட்டு ஹீரோ கூட சண்டைக்கு வருவான். ஆனா ஹீரோவோட வேகத்தை கம்பேர் பண்ணும்போது கத்தியால இவனை தொடக்கூட முடியல. ஒரு கட்டத்துல வயித்த பார்த்து குத்தலாமேன்னு கத்திய ஓங்குவான். நம்மால் கரெக்டா கைய பிடிச்சு நெஞ்சில இருக்க மஞ்சா சோரே வெளியில வர அளவுக்கு நம்மாலு குத்து குத்துன்னு குத்துறான். லாஸ்டா ஜம்ப் அடிச்சு ஓங்கி ஒரு உத. அன்னியனும் சும்மா கிடையாது. கீழே விழுற அளவுக்கு போனவன் டக்குன்னு தாங்கி நிக்கிறான். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீயும் நல்லாதான் சண்டை போடுற. ஆனா என் பவர்ஸுக்கு முன்னாடி நீ வெறும் குப்பன்னு சொல்லிட்டு முதல்ல ஆயிரக்கணக்கான வாள்களை தான் உடம்ப சுத்தி பறக்க வைக்கிறான். ஹீரோவுக்கு கலவரம் இன்னும் பெருசாகுதுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. அதனால இத்தனை வருஷமா தான் முதுகலையே ரொம்ப ரகசியமா கட்டி மறைக்கப்பட்டிருந்த வாளை கொஞ்சம் கொஞ்சமா இவனும் பிரிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அண்ணியன் தாக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்மாலு தாங்கிட்ட இருந்த வாளை வச்சு ஒரே நொடியில அவ்வளவு பெரிய தாக்குதலையே தடுத்துட்டான். முதல் முறையா தனக்கு நிகரான சக்தி ஹீரோவுக்கு இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அண்ணியனுக்குள்ள இருக்க கோபம் அதிகமாகுது. அதனால நூத்துக்கணக்கான வாள்களை இன்னும் ஆயிரக்கணக்கான வாள்களா மாத்தி தாக்க ஆரம்பிக்கிறான். பொறுத்து போன ஹீரோவால தாங்க முடியல. ஒரு கட்டத்துல வாளோட சக்தியை பயன்படுத்தி ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுவான் பாருங்க. அவ்வளவுதான், அண்ணியன் உடம்புலயே மார்க்க வச்சு கோடு போட்ட மாதிரி உடம்புல ரத்தம். கரெக்டா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, அரக்கங்கிற உண்மையை சொல்லிட்டு இறந்து போயிடுவான். இந்த விஷயத்த கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த ஹீரோயின் மட்டும் தான் பாத்திருப்பா. தங்கச்சி மயக்கத்திலேயே இருந்திருப்பா. சோ அதனால ஹீரோ ஒரு அரக்கங்கிற உண்மை இவளுக்கு மட்டும் தெரியாது. அதுக்கப்புறமா 3 பேரையுமே காப்பாத்தியாச்சு. அப்பதான் தாத்தாவும் சொல்லுவாரு, என் உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கு. சோ கண்டிப்பா என்னால உயிர் பிழைக்க முடியாது. தம்பி, என்னோட கடைசி ஆசையா நான் போனதுக்கு அப்புறமா நீதான் என்னோட பேத்தியா பாதுகாப்பா பாத்துக்கணும். இறக்கப்பட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளியில வந்துருவான். அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் ஃபுல்லா சரக்கு அடிச்சு மட்டையாயிட்டா. உடனே அவளை தூக்கிட்டு வந்து நேரா வீட்டுல படுக்க வைக்கிறான். இதே டைம்ல ஹீரோவுக்கு ஒரு சின்ன கனவு. அதுல ஹீரோ ஒரு கருப்பு காஸ்டியூம்ல காட்டுக்கு நடுவுல நிக்கிற மாதிரியும் அவனோட எதிர் திசையில இவனோட தங்கச்சி சின்ன பொண்ணா நிக்கிற மாதிரியும் தெரியுது. ஆனா குரல் மட்டும் கேட்கறதுக்கு படு பயங்கரமா இருக்கு. சடனா தூக்கத்தை விட்டு கண்ண முழிக்கும் போது இவன் மேல யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல ஹீரோ தங்கச்சின்னு தான் நினைப்பான். ஆனா உத்து பாக்குறப்பதான் தெரியுது அது நம்ம ஹீரோயின். பயபுள்ள அரை போதையில கீழே படுக்க வச்சிருந்தா இப்ப மேல வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. அடுத்து இன்னொரு பக்கத்துல நாக அரக்கிய காட்டுவாங்க. பக்கத்திலேயே அடியாளான டோங்ஜியும் நிக்கிறா. தலைவி, நினைச்சதை விட உங்களுக்குள்ள இருக்க பலம் அதிகமாக போகுது. ஆனா அதுக்கு கிரகணம் வரைக்கும் காத்திருக்கணும். ரொம்ப சரியா சொன்ன. கூடிய சீக்கிரமே அந்த குய் சக்தி இருக்கக்கூடிய பொண்ணையும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். சரி தலைவி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வேலை பார்த்து ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. அதனால இந்த சூப்பை கொஞ்சம் குடிங்க. என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம நாக அரக்கியும் அந்த சூப் எடுத்து குடிக்க அடுத்த நிமிஷமே ரத்தம் கக்கி பயபுள்ள அதே இடத்துல இறந்து போயிட்டா. கரெக்டா சிரிச்சுக்கிட்டே அப்ப அங்க வந்த வில்லன், என் திட்டம் நல்லபடியா வேலை செய்து போல. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த நாக அரக்கி ரொம்ப வருஷமா இந்த ஹோட்டலை விட்டு வெளியில போனதே கிடையாது. திங்கிறது தூங்குறதுன்னு ஒரே இடத்துல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கா. இவளுக்கு போய் அந்த டிராகனோட சக்தி கிடைச்சா என்ன ஆகும்? அதனாலதான் நான் ஒரு சின்ன பிளான் போட்டேன். வேலைக்காரனா இருக்கன்னா எஜமானா மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. கருப்பு டிராகனோட சக்தி எனக்கு கிடைக்கும் போது அரக்கர்களும் மனிதர்களும் நம்மள பார்த்து தலை வணங்குவாங்க. உடனே டுங்ஜி உள்ள பூந்து, தலைவரே, நான் உங்களுக்கு எவ்வளவு சேவை பண்ணிருக்கேன், என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? கவலைப்படாத, நான் ராஜாவா இருந்தா கண்டிப்பா நீ தான் தளபதி. இப்பதான் பவுண்டி ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்துச்சு. அவங்க பிடிச்சு வச்சிருந்த குய் சக்தியை கொண்ட ஒரு பொண்ணு அவங்க டீம்ல இருந்த ஹீரோவாலேயே காப்பாத்தப்பட்டிருக்கா. சோ நீ எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்ச ஹீரோவோட கதையை முடிச்சு அவன் பாதுகாப்புல இருக்க ஹீரோனியும் என்கிட்ட கொண்டு வரணும். பதிலுக்கு இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டா. கட் பண்ண இதே டைம்ல நம்ம ஹீரோ வழக்கம் போல ஒரு கெட்ட கனவை நினைச்சு பார்த்து தூக்கத்தை விட்டு கனமுழிக்கிறான். வெளியிலேயே தங்கச்சி சோகத்துல உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு, நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க? கூடவே இந்த சரக்கட்டின் எல்லாம் யாரு காலி பண்ணது? வேற யாரு? நீ புதுசா கூட்டிட்டு வந்த ஹீரோயின் தான். ஒரே நைட்ல இவ்வளவு சரக்கையும் குடிச்சிருக்கா. என்ன ஏதுன்னு கேட்டா தாத்தா இறந்து போனதால சோகமா. சரி, இப்ப அவ எங்க இருக்கா? தோ அதிகமா சரக்கு அடிச்சதால தன்னோட மனித உருவத்தை விட்டு மீன்
உருவத்துக்கு மாறிட்டா. அதுக்கப்புறமா அந்த மீனை தூக்கிட்டு நேரா பெட்டுக்கு வந்துட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மீன் உருவத்துல இருந்து ஹீரோயினும் மனித உருவத்துக்கு மாறிட்டா. போர்வையை லைட்டா தூக்கி பார்த்தா ஒட்டு துணியை கூட காணோம். யோ என்னையா பண்ண, என் துணியெல்லாம் எங்க? ஏண்டி நைட்டு ஃபுல்லா தண்ணி அடிச்சு நீ மீனாவே மாறிட்ட. அச்சோ பாவன் இறக்கப்பட்டு நான் தான் உன்னை பெட்ல கொண்டு வந்து படுக்க வச்சேன். ஆனா கவலைப்பட தேவையில்லை, உன் உடம்புக்கு மேல போர்வை இருந்துச்சு. சோ அதனால எந்த ஒரு உடல் பாகத்தையும் நான் பார்க்கல. பரவாயில்லையே பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு லவ் வருது. சடனா அப்ப அங்க வந்த தங்கச்சியும், அண்ணா பவுண்டி ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து எங்களை எப்படி காப்பாத்தின, முக்கியமா அங்க இருந்த அண்ணிய உன்னை விட ரொம்ப பலசாலியாச்சே, அவனை எப்படி தோக்கடிச்ச, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் நீ பதிலே சொல்லல. இப்போதைக்கு அதை பத்தி பேசுவானா. ஹீரோயின் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால அவ பாத்திங் டப்ல குளிக்கிற அளவுக்கு நீ தான் சுடுதண்ணி எல்லாம் வச்சு கொடுக்கணும். அஸ்கு புஸ்கு இவங்க வருவாங்களா, நாங்க சுடுதண்ணி வைக்கணுமா, விட்டா சோறு வச்சு ஊட்டி உண்ணுமோ. பாருமா அண்ணன் சொன்னா கேட்கணும், அண்ணா வந்து பாக்கணும். இந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா? அடச்சி சின்ன வயசுல தூங்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இப்ப ஏன் என்ன சாவடிக்கிற, உனக்கு என்ன சுடுதண்ணி வைக்கணும் அவ்வளவுதானே, பண்ணி தொலைற. அடுத்த இதே டைம்ல பவுண்டி ஹண்டர்ஸ்ல அந்த அண்ணியன் இறந்து போனால ஹீரோவோட கையால. இதை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணியனோட தம்பியும் தங்கச்சியும் பழி வாங்குறதுக்காக பவுண்டி ஹண்டர்ஸோட கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுல இந்த தம்பிக்காரனை கேடு பையன் மைண்ட்ல வச்சுக்கலாம், கூட இருக்க தங்கச்சிய ஜோனு மைண்ட்ல வச்சுக்கலாம். வேகமா ஓடி வந்த கேடு பையன் பாதியிலேயே ஸ்டாப் ஆயிட்டான். தங்கச்சி சந்தேகத்துல என்ன ஆச்சுன்னு கேப்பா. இந்த பாரு என்னதான் பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ள அதிகமா இருந்தாலும் கூட இயற்கையை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. டே அண்ணா என்னடா பேசிட்டு இருக்க, அட உச்சாவர்த்தமா கொஞ்சம் இதே இடத்துல வெயிட் பண்ணு, நான் ஒதுங்கிட்டு திரும்ப வரேன். அட மானங்கிட்டவனே அண்ணா உயிர் போயிருக்கு, உனக்கு உச்சா போறதாடா முக்கியம்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கா. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட தங்கச்சி ரூமுக்கு வரும்போது அங்க ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. அடியே என்ன இது? அதுவா உங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் அவருக்கு பிடிச்ச மாதிரியே நானும் உடைகளை மாத்தலாம் ஐடியா பண்ணிருக்கேன். நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நாளுக்கு நாள் உன்னோட ஆட்டம் அதிகமா தான் இருக்கு. சரி சரி அதெல்லாம் விட்டு தள்ள, உன் அண்ணனுக்கு எந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும்? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? இதுக்கு முன்னாடி என் அண்ணன் எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. வேணும்னா நமக்குள்ள ஒரு சின்ன டீல் வச்சுக்கலாம். உனக்குள்ள இருக்க மேஜிக் பவரை பயன்படுத்தி என்னோட உடைகளை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா மாத்தினா என் அண்ணனுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும், எந்த மாதிரியான உடைகள் பிடிக்கும்னு அவங்கிட்ட கேட்டு நானே உங்ககிட்ட சொல்லுவேன். ஹீரோயினுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால தங்கச்சிக்கு புது புது ட்ரெஸ் கொடுத்து அவளை ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ண இதே டைம்ல பவுண்டி ஹண்டர்ஸோட கோட்டைக்கு ஜோவும் கேடு பையனும் வந்துட்டாங்க. இறந்து போன அண்ணன் உடம்ப பார்த்ததுமே பயபுலங்களுக்கு சம கோபம். உடம்புல இருக்க காயங்களை கவனிக்கும் போது ரொம்ப தெளிவா தெரியுது டீமன்ஸோட வாழை வச்சிருக்கக்கூடிய ஆள் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும். சோ உடனே அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப அந்த நாக அரக்கியோட அடியாள் ரூக்ஸி இருக்கால, அவ முன்னாடி வந்து நிக்கிறா. ஐயா நான் உங்க வீட்டை கடந்து போகும்போது தெரியாதனமா கால்ல அடிபட்டு கீழே விழுந்துட்டேன், தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு மருந்து போட்டு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சுன்னு வீட்டுக்குள்ள வர வச்சு அவ கைக்கு மருந்து போட்டு விடுவான். அசந்த கேப்ல வர்மக்கலையை பயன்படுத்தி ஹீரோவோட கதையை முடிக்க பாப்பா. ஆனா நம்ம ஆளு ரொம்ப அசால்ட்டாவே தடுத்துட்டான். சரி இது வேலை கேட்காது, கத்திய வச்சு ஒரு போடு போடலாமேன்னு கழுத்துக்கிட்ட கொண்டு வரும்போது நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து இவன் அந்த பொண்ணோட கழுத்துல வச்சுட்டான். உன் பாச்சா விளையாட்டெல்லாம் என்கிட்ட பழிக்காது, உன்னை அனுப்பி வச்சது யாருன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். பயந்து போன ரூக்ஸி அந்த இடத்த விட்டு காட்டு வழியா ஓடிட்டு இருக்கா. பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அப்ப அந்த ஜோவும் கேடு பையனும் முன்னாடி வந்து நிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ரூக்ஸியும் ஒரு அரக்கி இல்ல, அதனால துளி கூட பாரபட்சம் பார்க்காம அந்த ஜோ பொண்ணு வாழ வச்சு ஒரே விட்டு அவ்வளவுதான். ரூக்ஸியோட கதை அதே இடத்துல முடிஞ்சு போச்சு. இதை ஒளிஞ்சிருந்து கவனிக்கிற ஹீரோவும் இதுக்கு மேலயும் இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கான். இதுக்கடையில வில்ல பையனுக்கு தன்னோட அல்லக்கை இறந்து போன விஷயம் தெரிய வருது. அதனால ஜோவையும் கேடு பையனையும் எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு இவன் ஒரு பக்கத்துல வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில வரும்போது அங்க ஹீரோவோட தங்கச்சி செஞ்சு வச்ச செல மாதிரி நிக்கிறா. ஏய் என்னாச்சு உனக்கு, ஏன் என் கூட பேசவே வரல? ஒருவேளை உடம்பு எதுவும் சரியில்லையோன்னு பக்கத்துல வந்து கைய வைக்கும் போது தங்கச்சி வெறி பிடிச்ச மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. கூடவே அவளோட கண்கள் வெள்ளை நிறத்துக்கு மாறிடுச்சு. இந்த சவுண்ட கேட்டு நல்ல வழியா அங்க நம்ம ஹீரோ வந்துட்டான். தங்கச்சிய ஒரு கயிறை வச்சு கட்டி போட்டுட்டு நேரா என் ரூம் கிட்ட போ, அங்க செவ்வக பெட்டியில ஒரு சில மருந்துகள் இருக்கும், அதை சீக்கிரமா இங்க கொண்டு வா. உடனே ஹீரோயினும் அந்த மருந்தை கொண்டு வந்து கொடுக்க ஹீரோ அத தங்கச்சியோட கையில ஒரு சின்ன தழும்பு இருக்கும் அதுல ஊத்திடுவான். அடுத்த நிமிஷமே இவளும் கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவுக்கு திரும்பிடுவா. ஆனா பாவம் மயங்கி போயிட்டா. ஆமா என்னாச்சு, உன் தங்கச்சி ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கா? அப்பதான் ஹீரோவும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தங்கச்சியும் நானும் மட்டும் தான் தனிமையில வாழ்ந்தோம். பொதுவா நல்ல அரக்கர்களை நான் எதுவும் பண்றது கிடையாது. ஆனா அதுவே மனிதர்களுக்கு தேங்கி விளைவிக்கக்கூடிய தீய ஆன்மாக்கள் இருக்கும்ல, அதுங்களை மட்டும் நான் நொடி பொழுதுல அழிச்சிருவேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் ஒரு சில கெட்ட அரக்கர்கள் என் தங்கச்சியை கடத்தி வச்சு என்னையே மிரட்ட ஆரம்பிச்சாங்க. நீயே ஒரு அரக்க குலத்தை சேர்ந்த ஆளு, அப்புறம் இதுக்காக நம்ம இனத்தையே வேட்டையாடிட்டு இருக்க. ஆனா நான் அவங்களோட மிரட்டலுக்கு துளி கூட பயப்படல. சோ என்ன பழி வாங்குறதா நினைச்சு என் தங்கச்சி உடம்புக்குள்ள ஒரு அரக்கனோட குளிர் விஷத்தை வச்சாங்க. எப்பெல்லாம் பௌர்ணமி வருதோ அந்த இரவுல மட்டும் என் தங்கச்சி பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவா. சொல்லப்போனா ஒரு அரக்க மிருகமாவே மாறிட்டு இருக்கா. சோ அவளை குணப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நான் செய்யக்கூடாத தப்பான வேலைகளை பார்த்து அது மூலமா பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா தங்க கட்டிகளை உருக்கி நான் அது மூலமா ஒரு மருந்தை உருவாக்கணும். அது என் தங்கச்சியோட காயத்துல பட்டா மட்டும்தான் அவளுக்குள்ள இருக்க வெறி கம்மியாகும். இந்த கதையை
கேட்டு ஹீரோயினுக்கு ஆனந்த கண்ணீரு. நீ கெட்டவனா இருப்பியோன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன், பரவாயில்ல விட்டு தள்ள. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, என் தங்கச்சிய உலகத்துல இருக்க எல்லா மருத்துவர்கள்கிட்டயும் கூட்டிட்டு போயிட்டேன். ஆனா நோயை குணப்படுத்துறதுக்கான மருந்து எனக்கு கிடைக்கவே இல்ல. இங்கதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா. நான் சின்ன வயசா இருக்கும் போது எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். சாதாரண மருத்துவரை பார்த்தா எனக்கு அந்த நோய் குணமே ஆகாது. அப்பதான் என்னோட தாத்தா ஆமை மருத்துவரை தேடி போனாரு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அரக்கர்களை குணப்படுத்துறதுக்கான மருந்துகளை பத்தி தெரியும். தாத்தா நினைச்ச மாதிரியே அரக்க மருந்துகள் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்குள்ள இருந்த நோய் மொத்தமா குணமாயிடுச்சு. அப்படின்னா ஏன் நேரத்தை வீணாக்கணும், என் தங்கச்சியா அந்த ஆமை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போலாம். உடனே பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு நேரா மருத்துவர்கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அந்தால பாருங்களேன், இந்த பாருப்பா, உன் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பொதுவா நான் யாருக்கு சிகிச்சை கொடுத்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை நான் பரிசா வாங்கிப்பேன். ஐயா அவதான் எனக்கு எல்லாமே, அவளுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். தோடா உன் உயிரை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பெரிய பொருள் தேவை. தோ உதாரணத்துக்கு உன் முதுகுல இருக்கே அந்த வாள், இது பழங்காலத்துல வாழ்ந்த டீமன்ஸோட எலும்புகளால உருவாக்கப்பட்ட விசேஷமான வாள். எனக்கு இந்த ரத்தம் படிஞ்ச பொருளை வச்சுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனா அது உனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஹீரோயினும் டாக்டரும் ஒன்னா சேர்ந்து தங்கச்சியோட உடம்புக்குள்ள இருக்க அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நேரமும் போக அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சோகத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல வந்த ஹீரோயினும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க தங்கச்சி உடம்புல இருக்க விஷம் ஃபுல்லாவே நீங்கிடும். தலையில வேற ஹீரோவுக்கு சின்ன காயம். உடனே அவசர அவசரமா மருந்து எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல வருவா. ஏற்கனவே ஹீரோ மேல ஹீரோயினுக்கு லவ் இருக்கு. அதனால தன்னையே அறியாம ரெண்டு பேரும் கிஸ் பண்ற அளவுக்கு பக்கத்துல வந்துருவாங்க. கரெக்டா அப்ப ஒரு கத்தி பறந்து வருது. திரும்பி பார்த்தா முன்னாடி நம்ம ஜோவும் கேடி பையனும் வந்து நிக்கிறாங்க. ஏன்டா உனக்கு என்ன தைரியம், என் அண்ணன் கதையை முடிச்சிட்டு இங்க இந்த பொண்ணு கூட கசமசா பண்ணிட்டு இருக்கியா? கண்டிப்பா உன் கதையை இதே இடத்துல முடிக்கிறேன் பாருன்னு பயங்கர கோவத்தோட தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்மாலு நினைக்கிறத விட ரொம்ப திறமசாலி. எவ்வளவு பெரிய தாக்குதலையும் கூட ரொம்ப அசால்ட்டா தடுக்கிறான். சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா தங்கச்சிக்கு மருந்துகளை கொடுத்துக்கிட்டு இருந்த மருத்துவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு அரக்கன் வந்து நிக்கிறான். ஆக்சுவலா இவனை அனுப்பி வச்சது அந்த வில்லன் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக குய் சக்தி இருக்கக்கூடிய ஹீரோனை தேடிட்டு இருக்காங்க. வந்த அரக்கனும் ஆயுதத்தை வச்சு சரமரியா தாக்குறான். ஆனா டாக்டர் முதுகுல ஆமையோட ஓடு இருக்கதால பெருசா அவருக்கு பாதிப்பு ஏற்படல. லாஸ்டா மண்டையை கட்டி ஒரு அடி போடலாமேன்னு பாக்கும்போது கரெக்டா ஹீரோயின் உள்ள பூந்து அந்த அரக்கன் கூட சண்டை போடுவா. பதிலுக்கு அவன் சும்மா இருப்பானா, தலை தட்டா தட்டி ஹீரோயினை அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டான். இந்த சண்டையில பாவம் டாக்டருக்கு பயங்கரமா அடிபட்டுரும். ஆனா இருந்தாலும் கூட தங்கச்சியோட உயிரை காப்பாத்தியே ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இதுக்கடையில ஹீரோ அந்த கேடி பையனையும் ஜோவையும் அடிச்சு போட்டுட்டு அவசர அவசரமா ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்கும் என்னாச்சுன்னு பாக்க வரும்போது டாக்டர் சுருண்டு மயங்கியே போயிட்டாரு. தங்கச்சி உடம்புல இருந்த விஷயம் குணப்படுத்தப்பட்டாச்சு. அதனால ரொம்ப தெளிவா உட்கார்ந்துருக்கா. ஒரு பக்கத்துல இத பார்த்து சந்தோஷமாவும் இருக்கு. அதே டைம்ல ஹீரோயினை வந்த அரக்கன் கடத்திட்டு போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு கோவமாவும் இருக்கு. தம்பி நீ எதுக்கும் பயப்படாத, உன் தங்கச்சி என்கிட்டயே பாதுகாப்பா இருப்பா. முதல்ல உன்னோட வாளை நீ திரும்ப எடுத்துட்டு போ. எப்பாடுபட்டாச்சும் அந்த ஹீரோயினை நீ காப்பாத்தி இங்க கொண்டு வரணும். என்ன நீ நினைக்கிற மாதிரி அந்த ஹீரோயின் சாதாரண பொண்ணு கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போனதா சொல்லப்பட்ட கருப்பு டிராகன் இருக்குல்ல, அதோட மறுபிறப்பு தான் அவ. ஆக்சுவலா ஹீரோவுக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும். என்ன ஒரு சீன்ல காட்டுக்குள்ள அந்த ஹீரோயினோட தாத்தா ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு சீக்கிரட்டை சொல்லிருப்பார்ல, அதுதான் இது. ஹீரோயின் உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்க கருப்பு டிராகனோட ஆன்மாவை மட்டும் வில்லன் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ரொம்ப ஈஸியாவே அழிச்சிருவான். அதனாலதான் தாத்தாவோட பேச்சை கேட்டு ஹீரோயினை பாதுகாக்கணுங்கிற முடிவுக்கு ஹீரோ வந்தான். உடனே இப்ப இவன் ஒரு பக்கத்துல ஹீரோயினை காப்பாத்த கிளம்ப, இதே டைம்ல காயம்பட்ட ஜோவும் கேடி பையனும் காட்டு வழியா நடந்து போகும்போது ஒரு கருப்பு நிற புகை ரெண்டு பேரையும் அலைக்கா தூக்கிருச்சு. கண்ண முழிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே வில்லன் கோட்டைக்குள்ள இருக்காங்க. நீ ஒரு மானங்கட்ட அரக்கன், எதுக்காக இங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு வந்த? அச்சுச்சோ குழந்தைக்கு கோவத்தை பாரு, இன்னைக்குதான் நான் எதிர்பார்த்த கிரகணமே வரப்போகுது. அதனால கண்டிப்பா ஹீரோ என் சடங்கை தடுக்கிறதுக்கு இங்க வருவான். நீங்க அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்ல, அதுக்காக தான் உங்களை இங்க கொண்டு வந்தேன். போன முறை ஹீரோ உங்களை தடுத்திருக்கலாம், ஆனா இந்த முறை நான் உருவாக்கி இருக்க மருந்தால உங்களுக்குள்ள இருக்க பலமும் வெறியும் 100 மடங்கு அதிகமாகும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு மண்டையை காட்டி ஒரு அடி, அவ்வளவுதான் ரெண்டு பேரும் அதே இடத்துல மயங்கிட்டானுங்க. அதுக்கப்புறமா வில்லன் ஹீரோயினை ஒரு மேடைக்கு மேல கட்டி போட்டு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க கருப்பு டிராகனோட ஆன்மா இருக்குல்ல, அதை மட்டும் தனியா பிரிச்செடுக்க பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வேற வந்துட்டான். நேரா வில்லனை தாக்கலாமேன்னு பக்கத்துல வரும்போது வழியில ஜோவும் கேடி பையனும் வெறி பிடிச்ச மாதிரி வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில டமால் டுமில், நிலவரம் ரொம்ப கலவரமாகி ஆளுக்கு ஒரு பக்கத்துல பறந்து போய் தொப்புன்னு விழுவாங்க. சோ இந்த முறையும் நம்ம ஹீரோ தான் சண்டையில ஜெயிச்சிருக்கான். அடுத்து வில்லனை தாக்கலாமேன்னு பாக்கும்போது அவன் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்த கருப்பு டிராகனோட ஆன்மாவை மொத்தமா உறிஞ்சிட்டான். அது மட்டும் கிடையாது, கடைசியில ஹீரோயின் உடம்புக்குள்ளேயே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கருப்பு டிராகனையே இவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக தங்கச்சி வேற வந்துருவா. சோ வில்லன் இதா சாக்குன்னு ரெண்டு பேரையுமே ரொம்ப அசால்ட்டா வளைச்சு புடிச்சிட்டான். உங்களால இனிமே எப்பவும் என்ன தடுக்க முடியாது, ஏன்னா இதுக்கப்புறம் கருப்பு டிராகனா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் தான் ஆள போறேன். அப்பதான் ஹீரோவும் தங்கச்சியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேருமே உனக்கு எதிரிகள் கிடையாது, உன்னை காப்பாத்த தான் இவ்வளவு ட்ரை பண்ணிருக்கோம். நல்லா யோசிச்சு பாரு, தாத்தா உன்னை காப்பாத்த தான் பாவம் அவரோட உயிரை விட்டாரு. அது மட்டும் இல்லாம என் உயிரை காப்பாத்தின ஆள் கூட நீதான். சோ அதனால வில்லன் என்னதான் உன்னை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் கூட அதை தாண்டி உன்னால வெளியில வர முடியும். அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் போது வில்லனோட ஆன்பாவை ஹீரோயின் தான் உடம்புக்குள்ளேயே அழிச்சிட்டு மறுபடியும் சுயநனவுக்கு வந்துட்டா. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரியே இருக்க முடியாது. ஏன்னா போன ஜென்மத்துல கருப்பு டிராகன் ஒரு கெட்ட
சக்தி. இந்த ஜென்மத்துல என்னதான் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்தாலுமே அதுக்குள்ள கெட்ட எண்ணங்களும் இருக்கும். சோ குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் ஹீரோயினால சுயநினைவுல இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டிராகன் தானாவே செயல்பட ஆரம்பிச்சிரும். நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி அவங்கிட்ட இருக்க கத்தியை வச்சு தன்னை தானே காயப்படுத்திப்பா. கொஞ்ச நேரத்துல சாக போறோங்கிற கவலை அவளுக்குள்ள இருக்கு. ஆனா இருந்தாலும் சாகுற நேரத்துலயாச்சும் ஹீரோவோட தோல்லையே சாஞ்சுக்கிட்டு சாக போறோம்னு கண்களை மூடி தன்னோட மரணத்தை மனசார ஏத்துப்பா. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது. என்னதான் நம்ம ஹீரோயின் இறந்து போயிருந்தாலும் கூட அவளோட அரக்க உருவத்துக்கு இன்னும் மரணம் கிடைக்கல. சோ அதனாலேயே ஹீரோயின் உடம்பு மறைஞ்சு அதுக்கு பதிலா ஒரு சின்ன மீனா மாறிட்டா. பக்கத்துல இருக்க குளத்துல அந்த மீனை விட்டுருவான். மறுபடியும் 1000 ஆண்டுகள் பயிற்சி பண்ணி தன்னோட மனித உருவத்தோட என்னைக்காச்சும் ஹீரோயின் தன்னை பார்க்க திரும்ப வருவாங்கிற நம்பிக்கையோட ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்த சில பல வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோவும் தங்கச்சியும் வழக்கம் போல தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஒரு ஆள் கதவை திறக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா அது நம்ம ஹீரோயின். ஐ ஜாலி, நீ திரும்ப வந்துட்டியான்னு தங்கச்சி பக்கத்துல போய் பேசலாமேன்னு பாக்கும்போது ஹீரோ வேணான்னு தடுக்கிறான். என்ன ஏதுன்னு பார்த்தா ஹீரோயினோட நெத்தி பகுதியில இருந்த ஒரு சின்ன அடையாளம் மிஸ் ஆகுது. அதே மாதிரியே அவளோட உடைகளை பாருங்களேன், தீய சக்திகள் மாதிரி கருப்பு காஸ்டியூம் எல்லாம் போட்டிருக்கா. அப்படின்னா ஹீரோயின் கருப்பு டிராகன் சாகும் போது இறந்து போனதால 2 ஆன்மாக்களும் ஒன்னா சேர்ந்து இப்ப ஹீரோயினா ஒரு தீய சக்தியா மாத்திருக்கு போல. சோ சண்டை இன்னும் முடியல. இதுக்கப்புறம் தான் கலவரமே ஆரம்பிக்க போகுதுன்னு இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பை பாய்.